எங்களுக்கு முன்னாடி தலைமுறையில இருந்தவங்க, ஒரு வசனம் ஒண்ணு அடிக்கடி சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்ல. "அவர் ரொம்ப நல்லவர் தான். என்ன கோவப்பட்டா டக்குன்னு அடிச்சுடுவாரு" அப்படின்னு. அதே அவங்க ரிலேஷன்ஷிப்ல ப்ளஸ் பாயிண்ட்டா நினைச்சாங்க. அது சரின்னு நினைச்சாங்க. ஆனா, இன்னைக்கு காலகட்டத்தில அது தவறான விஷயம். ஒரு பிசிக்கல் அபியூஸ்ன்றது பிற்காலத்துல தான் தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் இது சரியா? இது தப்பா? இந்த ரிலேஷன்ஷிப் சரியானதா? தப்பானதான்னு கூட தெரியாம, நம்ம முரண்பட்டுக்கிட்டு இருக்கோம் ரிலேஷன்ஷிப்போட. இவர் சரியான நபரா? தப்பான நபரான்றத கண்டுபிடிச்சுக்கிறதுக்கே எங்களுக்கு வருஷங்கள் ஆயிடுது. அதில மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, நிறைய பேர் ஃபேஸ் பண்ற பிரச்சனை ஒண்ணே ஒண்ணு தான். இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர். அது என்ன நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ன்னு கேட்டா, ஒரு சுயநலம் மிக்க ஒரு நபர்கிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்க லைஃப்ப நீங்க குடுக்கும்போது, அதனால நீங்க பாதிக்கப்படுற விஷயங்கள், உங்களையே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மட்டும் இல்லாம, உங்க லைஃப்ல இருந்தே இல்லாம கொண்டு போறதுக்கான அத்தன சாத்தியக்கூறுகளையும் கொண்டு வந்துரும். இதில மிக முக்கியமா இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ல இருக்க பெர்சன்ஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமலேயே, ஒருவேளை என் மேல மிஸ்டேக் இருக்குமோ, இது என்னோட தப்போன்னு நெனச்சு, பல வருடங்கள நீங்க அதில கழிக்கிற மாரி ஆயிடுது. அப்படி ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் உள்ள பெர்சன்ஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு, நான் ஒரு 5 விஷயங்கள சிம்பிளா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். எப்போ ஒரு பெர்சன் தன்னோட எமோஷன்ஸுக்கும், தன்னோட விஷயங்களுக்கும், தன்னோட தேவைகளுக்கும் எப்பல்லாம் முக்கியம் குடுக்குறாங்களோ, அவங்க ஒரு நார்சிசிஸ்ட் பெர்சன். எப்போ உங்களோட உணர்வுகள, உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்கல, உங்களுக்கு எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் ஆனது, எத உங்களுக்காக செய்யணும், எத செய்யக்கூடாது, இத பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலன்னா, அவங்க ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் உள்ள பெர்சன் தான். காரணம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பக்கம் மட்டும் நம்ம இருந்து செயல்பட முடியாது. 2 பேருக்கும் தேவைகள் இருக்கும், 2 பேருக்கும் விருப்பங்கள் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து தான் அவங்களோட வாழ்க்கைய கொண்டு போக முடியும். ஒரு பெர்சனோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு 2 பேரும் முயற்சிகள் போட வேண்டிய அவசியம் ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. உங்கள எப்பவும் ஒரு பெர்சன் கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க. அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க நார்சிசிஸ்ட் பெர்சன் தான். ஸோ அதையும் நீங்க கவனமா கொண்டு வரணும். உங்களுக்கான செல்ஃப் டைம் அவங்க குடுக்கல. உங்களுக்கான மீ டைம் அவங்க குடுக்கல. உங்களுக்கான விஷயங்கள செய்யறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யறதுக்கு அவங்க டைம் குடுக்கல. அவங்களுக்கு பிடிச்ச படத்த பார்க்குறதுக்கு அவங்க குடுக்குற இம்பார்ட்டன்ட்ட, உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு அவங்க குடுக்கலன்னா, எக்ஸாம்பிளுக்கு அவங்க நார்சிசிஸ்ட் பெர்சனுக்கான பிஹேவியர் உள்ளவங்க. 3வது, நீங்க என்ன செஞ்சாலுமே உங்கள அதில குற்றம் கண்டுபிடிக்கிற பெர்சன்ஸா இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே தாங்க ஒரு பெரிய ஆளுன்றத காட்டிக்கணும். அப்போ உங்கள நீங்க ஏதாவது விஷயங்கள் சரியா பண்ணாலும் சரி, இல்ல தப்பா பண்ணாலும் சரி, உங்கள ஏதோ ஒரு விஷயத்தில அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மூலமா அவங்க சுகம் காண்றாங்களா இருந்தா, அவங்க இந்த டைப் ஆஃப் பிஹேவியர் உள்ள பெர்சன்ன்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. அதோட அவங்க செய்ற தப்ப பத்தி பெருசா கதைக்காம, நீங்க பண்ற தப்ப மட்டும் பத்தி அகைன் அண்ட் அகைன் பேசிட்டு இருக்காங்கன்னா, இது வெறும் இக்னோரன்ஸ்ல வர்றது கிடையாது. இது அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ்ன்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. தான் செய்ற எல்லா விஷயத்துக்கும் உங்கள பாராட்டணும்னோ, இல்ல நீங்க அவங்கள ஓவரா டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நார்சிசிஸ்ட் பெர்சன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க. உங்களுக்கு அவருக்கு நீங்க டைமுக்கு சமைச்சு போடணும். ஸோ அந்த டைம் லேட் ஆகும்போது அவங்களுக்கு கோவம் வருது. உங்களோட சிச்சுவேஷன்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளல. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருக்கு. நீங்க ஒரு ஃபீவர்ல இருக்கீங்க. அந்த டைம்ல கூட தன்ன பார்த்துக்கணும். தனக்கு சரியான டைமுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கலன்னா, அது மூலமா கோவப்படுறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஒரு நார்சிசிஸ்ட் பெர்சன்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு போறீங்க. வெளியிடங்களுக்கு ஒரு ஈவென்ட்க்கு போறீங்க. போற டைம் இல்லாம ஒரு ஃபைட் ஒண்ணு வருது, சண்டை வருது. கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு வெளிய வாரீங்க. வெளிய வந்தோனே உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே குழப்புற மாரி அவங்க நடந்து கொள்றாங்க. வேற ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு கூட பெருசா ஒரு சின்ன விஷயமா நடந்திருக்குன்னா, அத பெருசா பேசி உங்கள அப்செட் பண்றாங்க. அவங்களோட இருக்கும்போதே நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க, ஹேப்பியா இல்ல. ஏதா ஒண்ணு சொல்லிடுவாங்களோன்னு பார்த்து பார்த்து பண்றீங்களா இருந்தா, அது நார்சிசிஸ்ட் பெர்சனுக்கான பிஹேவியர் தான். இந்த பிரச்சனைகள் இருக்க பெர்சன்லேருந்து எப்படி வெளிய வரலாம்னா, முதல் உங்களுக்கு தேவை சரியான கைடன்ஸ். என்னென்ன பண்ணணுன்ற தெளிவான முடிவு உங்களுக்கு இருக்கணும். முதலாவது உங்களோட தீர்மானங்கள் எப்படி இருக்கணும்னா, இதுதான் என்னோட நிலைப்பாடுன்றத தெளிவா அவங்களுக்கு சொல்லிடுங்க. இப்ப நீங்க அழுகுறீங்க, அவங்க அவங்க சில விஷயங்கள் பண்றதால உங்களுக்கு அப்செட் வருதுன்னா, அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது. அப்ப அத குடுக்காம நீங்க இருங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, நீங்க அப்செட் ஆகணும், நீங்க கவலைப்படணும்னா, அத நீங்க செய்யாதீங்க. நீங்க உங்களோட ஓன்ல சில விஷயங்கள பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இல்ல அவங்களுக்கு சார்பா நீங்க செய்யணும்ன்றத இத்தன வருஷ காலங்களுக்கு நீங்க குடுத்துருப்பீங்க. ஸோ அத உடைச்சு உங்களோட ஓன் டைம்ல நீங்க இருக்கிறதுக்கு பாருங்க. உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்கள அது ட்ரிகர் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு அவங்களோட ரியல் செல்ஃப உங்களுக்கு காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஷார்ட் வீடியோன்றதால குயிக்கா நான் இதில சில விஷயங்கள சொல்லிட்டேன் உங்களுக்கு. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இல்ல WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன விஷயம் இருக்குன்றத பார்த்துட்டு, அதுக்கேற்ற மாரியான கைடன்ஸ நான் உங்களுக்கு குடுக்குறேன். நான் உங்களுக்கு குடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் ஒண்ணு தான். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா இருந்தா, அந்த தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க. "இத நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இதுலருந்து வெளிய வர்றதுக்கு என்ன வழின்றத பாருங்க." மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப்ல 100க்கு 90% ஆட்கள்
சரி நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டேன், இனி நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நான் பொறுத்து போகிறேன்றதா நீங்கள் எடுக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக். நீங்கள் இங்கே வந்தது யாரையும் மாற்றுறதுக்கோ யாரோட லைஃப்பை வாழ்கிறதுக்கும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு ரீசன், உங்கள் லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது. அதை யாருக்காகவும் எந்த காரணம் கொண்டும் விட்டுடாதீங்க. நீங்கள் ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் பெட்டரான ரிலேஷன்ஷிப்புக்கு உங்களுக்கு போக முடியுன்றதை ஒருபோதும் மறந்துடாதீங்க.